சரிகமா கார்வா மினி தமிழ். எனக்கு அந்த லக்ஷ்மி டாலர் கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். கிடைக்கலன்னா என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்குவேன். ரோஜா, இது அந்த இடத்துல கீழே கிடந்துச்சுமா. சேர வேண்டியவங்க கிட்ட சேர்க்கலான்னு கொண்டு வந்தேன். பொண்ணு அழுதா அம்மா தாங்குவாளா? எடுத்துக்கோ. என்னம்மா கீழே கொட்டின பூஜை பொருள் எல்லாம் இப்படி அள்ளி வச்சிருக்க? இதெல்லாம் வச்சு எப்படி பூஜை பண்றது? சாமி, ஏதோ சோதனை, இதெல்லாம் கீழே விழுந்து கொட்டி போயிடுச்சு. இந்த மகாலட்சுமி டாலர் கூட காணாம போயிடுச்சு. இப்பதான் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த அம்மா இங்கதான் இருந்தாங்க. திரும்பி பாக்குறதுக்குள்ள காணோம். கொஞ்சம் இருமா, இதோ வர. அம்மா, சரஸ்வதி அம்மா, ஒரு பொண்ணு சொர்ண கௌரி பூஜைக்காக வந்தா. அவ கொண்டு வந்த பொருள் எல்லாம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் பூஜை பண்ணத அவளுக்கு கொடுத்துருங்க. தாராளமா கொடுத்துருங்க சாமி. என் திருப்திக்காக தான் இந்த பூஜையை பண்ண. எனக்கு என்ன சொந்தமா பந்தமா இதெல்லாம் போய் கொடுக்கறதுக்கு? நீங்க சொல்ற அந்த பொண்ணையே நான் சொந்தமா நினைச்சுக்கிறேன். அது அவளுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நீங்களே உங்க கையால வந்து கொடுங்கம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? முகம் பார்க்காம தர்மம் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான தர்மம். யாரு பெத்த பொண்ணோ அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும். நீங்களே என் சார்பா அவளுக்கு கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமா. வரேன். மா, அந்த மகாலட்சுமி டாலரை குடுமா. குடுமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா. அதையும் குடுமா. குடுமா. இந்த தட்டை புடிமா. வாங்கிக்கம்மா. இங்க பாருமா, இது ஒரு அம்மாவுக்காக பூஜை பண்ணதுமா. இதை எடுத்துட்டு போமா. உன் தாய் வீட்டு சீதனமா நினைச்சு தாராளமா எடுத்துட்டு போ. அந்த அம்மா உனக்கு இதை கொடுக்க சொல்லிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்புமா. எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துப்பாமா. சீக்கிரம் கிளம்புமா, யோசிக்காதம்மா, சீக்கிரம் போ. மருமகளே, அத்தை
5 முழுசா இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லையே. அந்த பொண்ணு ஒழுங்கா பூஜையை முடிச்சிட்டு வருவான்ற நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்காத. அவ இந்நேரம் நல்லபடியா பூஜையை முடிச்சிருப்பா. தோ வந்துட்டே இருப்பா. அத்தை, அந்த கடவுளோட பாக்கியம் இருக்கு அத்தை. வாஸ்தவம் தான். கோயிலுக்கு போறவங்க எல்லாருக்கும் கடவுளோட பாக்கியம் இருக்கிறதுனாலதான் கோயிலுக்கே போறாங்க. அம்மா நீ வேறம்மா, கண்டிப்பா அவ பூஜையை முடிச்சிருக்கவே மாட்டா. இத்தனை நாள் அவளை காப்பாத்தி ஜெயிக்க வச்சதே அர்ஜுன் தானே. இவன் தானே எப்பவுமே கூடவே போவான். இப்ப அவ தனியா இல்ல போயிருக்கா. நிச்சயம் பூஜையை முடிச்சிருக்கவே மாட்டா. அவ பவர் என்னன்னு இப்பதான் தெரிய போகுது. யசோ, வாய திறந்தாலே மத்தவங்கள பத்தி நீ குறைதான் சொல்லுவியா? நல்லதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா? ஏய், உன் பொண்டாட்டி சரியான நேரத்துல அந்த பூஜையை நல்லபடியா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாதான் அவளை இந்த வீட்டு மருமகளாவே ஏத்துக்க முடியும். அதுக்கப்புறம் தான் உங்க 2 பேருக்கும் கல்யாண நாளே கொண்டாட முடியும். அதையும் மீறி நாம கல்யாண நாளை கொண்டாடணும்னா கடவுளோட அருளே இல்லன்னா அப்படிப்பட்ட கல்யாண நாளை நம்ம கொண்டாடலாமா? சொல்லு அத்தை. நீங்க பேசுறத கேட்கும் போது இந்த விழாவே நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. பாத்தியாப்பா, உன் பொண்டாட்டி பேசுறத பாத்தியா? மருமகளே, எதுக்கு சிரிக்கிற? இல்ல அத்தை, நான் உங்களுக்கு சாதகமா பேசினா மருமகளின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதே ஏன் மருமகளுக்கு சாதகமா ஒரு வார்த்தை பேசினேன்னா உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டியான்னு கேக்குறீங்க. பச்சோந்திங்களா பாத்திருக்கீங்களாமா? அது அப்படிதான், அப்பப்ப நேரத்தை மாத்திக்கும். பச்சோந்தியும் பாட்டியும் ஒண்ணுதான். டேய், யார பாத்திர பச்சோந்திங்கிற? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? யார பார்த்து சொல்ற? பாட்டி, உங்க வயசு என்னன்னு உங்களுக்கே தெரியல. அத அடிக்கடி நாங்க ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ப்ளீஸ். டேய், ஏண்டா பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? உங்களால எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு. கல்பனா, அவன் தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கானா? உனக்கு என்ன ஆச்சு? உன் பசங்க நீ சொல்றதுதானே கேக்குறாங்க. அவங்கள அடக்கி வைக்க மாட்டியா? என்னது? தப்புதான், தப்புதான். வர இந்த வீட்ல பேசவே பயமா இருக்கு. ஒரு 2 வார்த்தை அதிகமா பேசிட்டா நீ கோச்சுக்கிட்டு போயிடுவ. அப்புறம் உன் பிள்ளைங்க என்ன அடிக்க வருவாங்க. இந்த வீட்ல கடைசியில எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சுமா. அப்பா, யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் அம்மா பேசுவாங்க. பாத்தியா? எதுக்கு எடுத்தாலும் அம்மாவே குறை சொல்லாதீங்க. வாப்பா, என்னடா இன்னும் சின்னவனை காணுமேன்னு பார்த்தேன். வந்துட்டியா? உன் பங்குக்கு நீயும் பேசு. மாமா, பாட்டி மேல எந்த தப்பும் இல்ல. இங்க யாரு மேலயும் எந்த தப்பும் இல்ல. உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கோம் பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏய், நன்றி கெட்ட பயல. உங்க கல்யாண நாளை கொண்டாடணும், அதுவும் கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சதே அனுதான். அவதானே அதுக்கான எல்லா வேலையும் பாடுபட்டு செஞ்சிட்டு இருக்கா. அவளை போய் இந்த பேச்சு பேசுற? நன்றி இருக்காடா உனக்கு? பாட்டி, நான் நினைச்சா இந்த நிமிஷமே அணுவ சொல்ல வந்தத சொல்லு. அணுவ என்ன பண்ணுவ? அத அணுவே சொல்லுவா. பாட்டி, அர்ஜுன் மாமா என் மேல இருக்கிற உரிமையில அப்படி பேசுறாரு. அப்பப்ப செல்லமா திட்டுவாரு. அத போய் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். அவர் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கணும். அதுக்கு எந்த வகையிலயும் தடை வந்துடக்கூடாது பாட்டி. அட மூளை கெட்டவளே, அது எப்படி நடக்கும்? அந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு இன்னும் 1 நிமிஷம் முழுசாவே இல்ல. அதுக்குள்ள அந்த பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்ல. அதுக்கப்புறம் தானே கல்யாண நாள் விழா எல்லாம். கல்யாண நாளாவது கத்திரிக்காவாவது.
அர்ஜுன் மாமாவும் அங்க போகல. இவ பூஜையை முடிக்க மாட்டா, தப்பிக்க மாட்டான்னு அவளும் ஃபோன் பண்ணி சொன்னா. அப்புறம் எப்படி இங்க வந்தா? சார், நான் பூஜையை முடிச்சிட்டேன் சார். பாட்டி, பாட்டி, இது எல்லாமே அம்மனுடைய கருவறைக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்தது. ரோஜா, அத்தை கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போமா. நெல்லு, உன் மாமியார் கல்பனா தானே? அவ கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்னம்மா நீங்க வயசுல பெரியவங்கன்னு உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா அதை ஏமா தடுக்கிறீங்க? வயசு மட்டும்தான் ஆயிருக்கு பாட்டி. உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி வாழ்த்துங்கன்னு சொன்னேன். பூஜை எல்லாம் ஒழுங்கா பண்ணியா? பாட்டி, சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த மகாலட்சுமி டாலரை அந்த அம்மனே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. எப்படி அம்மனே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்களோ? ஆமா யசோதா. நீ அம்மனை பார்த்த? ஆமா, நான் பார்த்தேன். அத்தையோ பல வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு தடவை கூட அம்மனை நேர்ல பார்த்தது இல்லையே. ஆனா அந்த அம்மனே உனக்கு நேர்ல வந்து தரிசனம் கொடுத்தாங்களா? ரோஜாக்கு மட்டும் எப்படி நேர்ல வந்து தரிசனம் கொடுத்தாங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையம்மா. பாலு, தெய்வத்தை உண்மையா நம்பி போறவங்களுக்கு கண்டிப்பா அந்த அம்மன் ஏதாவது ஒரு ரூபத்துல காட்சி தருவா. உண்மைதான் பாட்டி. நான் அந்த பூஜையை முடிக்க முடியுமான்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தேன். அத எப்படி முடிக்க போறேன்னு நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன். மனசு உடைஞ்சு அம்மன் கிட்ட போய் அழுதேன். அந்த அம்மனே என்கிட்ட நேர்ல வந்து, போதும், நீ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதை கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மருமகளே, இப்ப நான் என்ன பண்ணணும்? டக்கு டக்குன்னு சொல்லு. அத்தை, ரோஜாக்கு பண்ண வேண்டிய புகுந்த வீட்டு சீரை நீங்களே செஞ்சிருங்க. இவ்வளவு மருமகளை ஏத்துக்குவாங்களோ? அம்மா, அதான் சிவபார்வதி பூஜை வேற இருக்குல்ல, அதையும் செய்ய சொல்லு. சேர்த்து ஒன்னா கொடுத்துடலாம். இப்ப என்ன அவசரம்? ஆமா பாட்டி, ரோஜா அந்த பூஜையையும் முடிச்சிட்டோம். இந்த சம்பிரதாயத்துல அப்புறம் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சிட்டோங்கிற திருப்தி ரோஜாவுக்கும் இருக்கும்ல. அந்த கதையெல்லாம் இப்ப வேண்டாம். இந்த பூஜையை முழுசா முடிச்சிட்டு சரியான நேரத்துக்கு வந்துட்டா புகுந்த வீட்டு சீதனத்தை தரேன்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே முடிவு பண்ணதானே? இப்ப பேச்சு மாறக்கூடாது. பாட்டி, அத உங்க கையால ரோஜாவுக்கு கொடுங்க. அண்ணிதான் பூஜையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டாங்களே, பாட்டி பண்ணாட்டி என்ன? அம்மா நீங்க வாங்கம்மா, அன்னிக்கு எல்லாத்தையும் நீங்க எடுத்து கொடுங்க. இல்ல அஸ்வின், இல்ல. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்போ அத்தை தான் எனக்கு புகுந்த வீட்டு சீர் செஞ்சாங்க. இப்போ சூழ்நிலை மாறி இருக்கலாம். அத்தை ரொம்ப நல்லவங்க. சில பேர் ஏதாவது சொல்லி அவங்க மனசை மாத்தி இருக்கலாம். ஆனா எனக்கு அத்தை மேல நிறைய மரியாதை இருக்கு. அவங்க என் உயிர். ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல அத்தைக்கு தான் முதல் மரியாதை.
அத்தை, நீங்க உங்க கையால தான் கொடுக்கணும் அத்தை. யசோதா, பூஜை ரூம்ல இருக்கிற தாம்பாள தட்டை எடுத்துட்டு வா போ. யசோ நில்லு. பாட்டி, யசோ வேண்டாம், அணுவை போக சொல்லுங்க. அவ போய் எடுத்துட்டு வரட்டும். அனு, போடா, நீ போய் அந்த தாம்பாள தட்டை எடுத்துட்டு வா. உனக்கு சீக்கிரத்திலே கல்யாணம் கூடி வரும். மாப்பிள்ள பார்த்தாச்சா? மறைக்காதம்மா. உனக்கு மாப்பிள்ள முடிவு பண்றதுக்கு முன்னாடியே பாட்டி பாட்டுக்கு கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா? அதனாலதான் கேளு. மாப்பிள்ளை யாரு, அணுவை எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அனு, நீ போட கண்ணு, போய் எடுத்துட்டு வா. ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ரோஜா சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அனு ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அர்ஜுன் சந்திரகாந்தா 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆசிரமத்தில் ஒரு அந்த தாத்தா பாட்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு பிரியாணியில் பாய்சன் கலந்துட்டு அந்த ஆசிரமமே தீப்பிடிக்க வச்சாங்க. ஸோ அப்போவும் நம்ம அர்ஜுனும் சந்திரகாந்தாவும் சேர்ந்து தான் வந்து இது யார் வச்சது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு பண்ணாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டும் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி அதை அப்படியே விட்டுட்டாங்க. அனுதான் அப்படின்றது தெரிஞ்சு விட்டுட்டாங்க. எதுவுமே வந்து அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கல. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த 2 கோடி ரூபாய் சொத்தோட டாக்குமெண்ட்டே வந்து எப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போச்சு, நம்ம ரோஜாவை வர வச்சு ரோஜாவுக்கு வந்து புதுசாக ஒரு லேண்டு தர்ற மாதிரி சிக்னேச்சர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 25 lakhs காசும் கொடுத்துட்டாங்க. அதை வீடியோவும் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரோஜா அதை படித்து பார்க்காம கையெழுத்து போட்டதுனால இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து நின்றுட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரோஜாவை எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம அர்ஜுனை தவிர. ஸோ நம்ம கல்பனா அம்மாவை வந்து தெய்வம் மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க ரோஜா. ஆனால் அவங்க வாயாலே வந்து என் மூஞ்சிலே முழிக்காத, என்னை அத்தனை கூப்பிடாத, என் பக்கத்தில் வராத, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இந்த அன்னபூர்ணி பாட்டி ஒரு பக்கம் வீட்டை விட்டு போயிடு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வின் ஒரு பக்கம் வந்து என்னோட 2வது அம்மா தான் அண்ணி அப்படி சொன்னவங்க இப்போ ஃப்ராடு பிடிச்சவங்க அப்படி இப்படின்னு நம்ம ரோஜாவை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்ற விஷயத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டும் கேட்டாங்க. ஸோ அங்கே வந்து கேட்டு அலசி ஆராயத்தில் ஒருத்தன் மாறி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் என்ன பண்ணார், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சந்திரகாந்தா மேடம் கிட்ட சொல்லி அங்கே போனால் சந்திரகாந்தா மேடமும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு இவ்வளோ விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி யார் அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காங்க. அங்கே போனால் அவன் ஒயின் ஷாப்பில் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறான் அவனோட ரவுடிங்க கேங்களோட. ஸோ அங்கேயே விடாமல் நம்ம சந்திரகாந்தா மேடம் அடின்னு அடித்து அவனை அங்கேருந்து இழுத்துட்டு வர போகிறாங்க ஸ்டேஷனுக்கு. ஸோ இதுக்கு யார் உடந்தை சொல்லு, டாக்குமெண்ட் எப்படி உன் கைக்கு வந்துச்சு, நீ எப்படி ஞானவேல் பேருக்கு வந்து மாற்றின அப்படின்ற மாதிரிலாம் கேட்க போகிறாங்க. ஸோ அப்புறம் சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனு மேடம் தான் அந்த டாக்குமெண்ட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, 2 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்கும் போதெல்லாம் வந்து நீ உண்மையாக சொல்லணும் அப்படின்னு அவனை ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு சந்திரகாந்தா மேடம் நெக்ஸ்ட் வீட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து அணுவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அணு ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னபூர்ணி பாட்டி என் பேத்தி ஒன்றுமே செய்யலை, விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. அன்னபூர்ணி பாட்டிக்கெல்லாம் அசர மாட்டாங்க நம்ம சந்திரகாந்தா மேடம். ஸோ கண்டிப்பாக அனு ஜெயிலுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர். குலதெய்வ பூஜை வழிபாட்டுக்கு எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க நம்ம கல்பனா அம்மா, ரோஜா, பூஜா, அதுக்கப்புறம் சாமிங்களோட சேர்ந்து பலகாரங்கள் எல்லாம் சூப்பராக செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனு செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அனு வந்து அன்னபூர்ணி பாட்டிக்கிட்டே சொல்லிட்டாங்க, அந்த பலகாரத்தில் கொட்டுந்தே நாங்கள் தான் பாட்டி, எப்படி அதுக்குள்ளே பலகாரத்தெல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறா. நம்ம அன்னபூர்ணி பாட்டி அங்கே இருக்கிற பூசாரி ஐயா கிட்ட கேட்குறாங்க, நெய்வேத்திய பூஜை
பூஜைக்கு எல்லாமே வந்து ரெடியாக இருக்கா, சரியாக போச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி ஆயிடுச்சுப்பா பெரியம்மா, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பலகாரங்கள் எல்லாம் ரெடியாக வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோ பாருங்க அங்கே ரெடியாக இருக்குது எல்லாமே அப்படின்னு காமிக்கிறாங்க. எல்லா பலகாரத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் அதுக்கு தனித்தனியான பாத்திரத்தில் போட்டு அதுக்கு மஞ்சள் துணி கட்டி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழை இலை போட்டு மூடி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ ஒரு பொறுப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே எப்படி இது நாங்கள் தான் கீழே கொட்டிட்டோமே பாட்டி, அதுக்கப்புறம் எப்படி பலகாரம் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அர்ஜுனும் ரோஜாவும் வந்து அனு பேசுறது காதால் கேட்டுடுறாங்க, கண்ணாலையும்